இலங்கையினுடைய வரலாற்றில மிகப்பெரிய அளவான நீர்மட்டத்தை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறது கனடி கங்கை. இந்த கனடி கங்கையை பொறுத்தவரையில கொழும்பினுடைய பல பிரதேசங்களை மையப்படுத்தி இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த கனடி கங்கையினுடைய நீர்மட்டம் நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து வருவதால், இலங்கையினுடைய முக்கியமான நகரங்கள் கொழும்பினுடைய பல பகுதிகள் நீரினால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வரப்போற மணித்தியாலங்கள்ல இருக்கு. குறிப்பா கம்பஹானுடைய பல பகுதிகள்ல நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிணங்க இலங்கையினுடைய மிக பிரம்மாண்டமான முக்கியமான கிரிக்கெட் மைதானமான பிரேமதாச மைதானம் இப்பொழுது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவசர நிலைமை நிவாரண மையமாக 3000 பேரை இங்கு தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் முற்றுமுழுதாக இப்பொழுது பூர்த்தியாகி இருக்கிறது. இந்த மைதானத்தில் அவசர நிலைமை காரணமாக இந்த பகுதியில் வெள்ளம் ஏற்படும் அந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்களை மீட்டு இங்கு தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் தடவையாக இந்த மைதானம் ஒரு நிவாரண மையமாக பயன்படுத்தப்படுகிறது. இதுவரை காலமும் இல்லாத அளவான ஒரு மிகப்பெரிய அளவான நீர்மட்டத்தை இப்பொழுது கலனி கங்கை உருவாக்கியிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பிரதேசம் மிக மோசமாக பாதிக்கப்படலாம் என்ற ஒரு அச்சநிலை இப்பொழுது ஏற்பட்டிருப்பதன் காரணமாகவே பிரேமதாச மைதானம் ஒரு நிவாரண மையமாக இப்பொழுது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3000 பேரை தங்க வைத்து அங்கு பராமரிக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த மைதானத்தில் குறிப்பாக சொல்லுவாங்க 30 முதல் 35,000 ஆசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு மைதானம் இது. எனவே இப்பொழுது தயார்படுத்த நிலையில் இந்த மைதானம் இப்பொழுது இருக்கிறது. இதோட இந்திய விமானங்களை பயன்படுத்தி மீட்பு பணிகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து வருகிறது. அது பூர்த்தியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கொழும்பினுடைய கடல் பிரதேசத்தில் நங்கூரமிடப்பட்டிருக்கின்ற இந்திய போர் கப்பல்ல இருக்கிற உணவுகள் இப்பொழுது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 4.5 டன் இடையுள்ள உணவுப் பொருட்கள் இப்பொழுது வழங்கப்பட உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கப்பலில் இருக்கிற உணவுகள் இப்பொழுது லொரிகளில் ஏற்றப்படுவதாக உடனடியாக அடுத்த மணித்தியாலத்திலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது வழங்கப்பட உடனடி நடவடிக்கை எடுப்பதற்காக இந்திய பிரதமர் அதற்கான ஆலோசனைகளையும் அதற்கான பரிந்துரையையும் செய்திருப்பதாகவும் அவருடைய எக்ஸ் தளத்தில் இது தொடர்பான ஒரு பதிவையும் வெளியிட்டிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் நாளையும் இது தொடர்பான பொருட்கள், குறிப்பாக அவசர தேவைக்கான பொருட்கள், கூடாரங்கள், லைட்டுகள், சார்ஜர்கள், இந்த மாதிரியான அவசர உதவி மருத்துவ பொருட்கள் கிட்டத்தட்ட 2 டன் உள்ள பொருட்கள் நாளைய நாளில் வழங்கப்படும், இந்த கப்பலிலிருந்தே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே உடனடியாக இந்த உடனடி நிவாரண நடவடிக்கைகள் இப்பொழுது இந்தியாவினால் ஏற்பாடு செய்யப்பட்டு போர்க்கப்பலிலிருந்து இப்பொழுது லொரிகளில் ஏற்றப்படுகிறது. எனவே இந்த விஷயத்தையும் சற்று நேரத்துக்கு முதல் பார்க்க கிடைத்தது. அதோட மன்னம்பட்டிய பாலத்தில் சிக்கியிருந்த 13 பொதுமக்கள் 13 பேரை இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டிருக்கிறார்கள். இது இன்று மதிய நேரத்தில் நடந்திருக்கிறது. எனவே இந்த அனர்த்தத்தினால் சிக்கியிருந்தவர்களை உடனடியாக விமானப்படை மீட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதோட ஜனாதிபதி உடனடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்காரு. இப்போ மத்தியானம் நடந்த கூட்டத்தில் 25,000 இராணுவ வீரர்கள் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நிலைமையை அல்லது பாதிக்கப்பட்ட இடர்களுக்கு உள்ளாகி இருக்கிற மக்களை மீட்பதற்காக 25,000 இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட போறாங்க. பயன்படுத்துறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மீட்பு பணிகளில் இராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. முழுமையா மக்களை மீட்கும் பணிகளை இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6 ஹெலிகாப்டர்கள் இப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது. விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் 1600 விமானப்படை வீரர்கள் இதில் பயன்படுத்தப்படுறாங்க. 141 நிவாரண மையங்கள் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. 80 முதல் 85 அல்லது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் வருகின்ற மணித்தியாலங்களில் பல இடங்களில் காற்று வீசக்கூடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. 100 முதல் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பல இடங்களில் 90% இடங்களில் பெய்யக்கூடிய வாய்ப்பு வருகின்ற மணித்தியாலத்திலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விமான நிலையம் கட்நாயக்க விமான நிலைய பக்கமாக பார்த்தால் இன்று காலையிலிருந்து கடந்த 24 மணித்தியாலத்துக்குள்ள 15 முக்கியமான விமானங்கள் திருச்சி மற்றும் கொச்சின் விமான நிலையங்களில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கின்ற மோசமான காலநிலை காரணமாக இது நடைபெற்றிருக்கிறது. விமான பயணங்களை மேற்கொள்றவங்க உடனடியாக 24 மணித்தியால விமான நிலைய தொலைபேசி இலக்கத்தோடு அல்லது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட புயலினால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் கட்நாயக்க விமான நிலையத்தினுடைய பாதுகாப்புகள் முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இறுதியாக
கிடைத்த செய்தியில பார்க்கக்கூடியதாக இருந்தது. மாக்கும்புர பஸ் நிலையத்திலிருந்து தங்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்காக நீண்ட வரிசையில பஸ் பயணச்சீட்டுகளை பெறுவதற்காக மக்கள் வரிசையில் நின்ற காட்சிகள் சமூக வலைதளங்களையும் செய்தி ஊடகங்களையும் பார்க்க கிடைத்தது. அதோட புலத்கொகு பிடிஏவில் இடம்பெற்ற மண் சரிவினால் 12 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதோட காசலகல பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் இதுவரைக்கும் 7 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்பது கவலைக்குரிய விஷயமான ஒரு செய்தியாக இறுதியாக சற்று நேரத்துக்கு முதல் கிடைத்த செய்தியாக இருக்கு.